மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலைவாய்ப்பு தான் அறிவிச்சிருக்காங்க. இதற்கான கல்வி தொகுதி பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு. காலி பணியிடங்கள் 1. பணியிடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. ஆரம்ப நாள் பார்த்தீங்கன்னா 22/4/2025. விண்ணப்ப கட்டணம் எதுவுமே கிடையாது. தேர்வு செய்யும் முறை தகுதியான நபர்கள் தட்டச்சு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்பிக்க கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 6/5/2025. இந்த தேதிக்குள்ளே நம்ம விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தபால் மூலமாக விண்ணப்பத்தை இணையதளத்தில் போய் நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். பதிவிறக்கம் செஞ்ச விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகம், கொக்கரகுளம், திருநெல்வேலின்ற அட்ரஸுக்கு தான் நீங்கள் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செஞ்சு பூர்த்தி செஞ்சு நீங்கள் அனுப்பணும். இதுதான் விண்ணப்பம். இந்த விண்ணப்பத்தினுடைய ஃபஸ்ட்டு முதல்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஃப் த போஸ்ட் ஆஃப் இருக்குங்கிறதுல உங்களுடைய என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதோட நேம் நீங்கள் எழுதிக்கணும். நேம் ஆஃப் த அப்ளிகன்னா அப்ளை பண்ணுறவங்களோட நேம் நீங்கள் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த ஃபாதர், அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட், உங்களுடைய அப்பா பெயர், அப்படி இல்லைன்னா உங்களுடைய கணவர் பெயர், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய வயது, நேட்டிவ்ஸ் டிஸ்ட்ரிக்ஸ், அப்புறம் மெரிட்டல் ஸ்டேட்டஸ், அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ், உங்களுடைய அட்ரஸ் என்னவோ அதை எழுதிக்கணும். ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் எழுதிக்கணும். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை இயருங்கிறத நீங்கள் எழுதிக்கணும். எங்கே ஒர்க் பண்ணிங்கிறது நீங்கள் டீட்டெயில்ஸ் எழுதிக்கணும். என்க்ளோஷர், செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அட்டாச் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், ரிட்டையர்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தீங்கன்னா ரிட்டையர் சர்டிஃபிகேட் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அட்டாச் பண்ணி இந்த ஃபார்ம் கூட நீங்கள் தபால் மூலமாக சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய கீழே பார்த்தீங்க அப்படின்னா டேட், பிளேஸ், எந்த டேட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டு, அப்புறம் அந்த பிளேஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக எழுதிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஒரு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை அட்டாச் பண்ணி இதில் அனுப்ப வேண்டியது இருக்கும்.